படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம கிம் பதறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறான். இத பார்த்த அவங்க அம்மாவுமே கண்ணா என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பதறி போய் எந்திரிக்கிற அப்படின்னு கேட்க, கிம்முமே அது ஒண்ணும் இல்லம்மா, ஒரு மோசமான கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்க. இவன் இந்த மாதிரி பயந்து போனதை பார்த்த அவங்க அண்ணனும் அப்பாவும் இவனை பயங்கரமா ஓட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம கிம்மோட ஃபேமிலி அவங்களோட புது வீட்டுக்கு போறாங்க. இப்ப அவங்க புது வீட்டுக்கு போனோன்னு நம்ம கிம் அந்த வீட்டு பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டான். நம்ம கிம் இப்ப அந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கான். ஆனா நம்ம கிம்முக்கு இந்த வீட்டுக்கு ஏற்கனவே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்ப நம்ம கிம் பக்கத்துல அவன் அண்ணன் வந்து நிக்கிறான். நம்ம கிம்முக்கு அவங்க அண்ணனா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா கிம்மோட அண்ணா ஒரு பயங்கரமான திறமசாலி, படிப்பு, ஸ்போர்ட்ஸ், மியூசிக்னு எல்லாத்துலயுமே இவன் தான் டாப்பா இருப்பான். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிம்மோட அண்ணனுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து அவரால் சரியா நடக்க முடியறது இல்ல. இப்ப நம்ம கிம்மும் அவனோட அண்ணனும் சேர்ந்து அவங்களோட புது வீட்டுக்கு போறாங்க. கிம்மோட அண்ணன் போய் அப்படியே வீட்டுக்குள்ள அப்படியே கேலண்டர் மாட்டுறாரு. படத்தோட கதை நடக்கிற டைம் பீரியட் 1977 போல இருக்கு. இப்ப அப்படியே நம்ம கிம் மேல ரூமுக்கு போய் பொருள் எடுத்து வச்சிட்டு இருப்பான். அப்போ ஒரு ஆள் வந்து, ஏன் சார் நீங்க ஒருத்தரை அண்ணன் சொல்லி கூப்பிடுறீங்களே, அவர் உங்க உண்மையான அண்ணனா? ஏன்னா நீங்க தான் பார்க்க அண்ணன் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இப்போ கிம்மோட அண்ணன் அங்க உள்ள வந்து, உங்களுக்கு கீழே வேற வேலை இருக்கு, இங்க இருந்து கிளம்புறீங்களான்னு அவர் அப்படியே துரத்தி விட்டுறாங்க. இப்ப அப்படியே அவங்க புது வீட்டுல உட்காந்து ஃபேமிலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கிம்மோட அப்பா என்ன சொல்றாருன்னா, நீயும் உங்க அண்ணனும் நல்லா கேட்டுக்கோங்க, உனக்கு ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம் வந்துட்டு நம்ம ஹவுஸ் ஓனரோடது, அவரோட திங்ஸ் இன்னும் அந்த ரூம்ல கொஞ்சம் இருக்கு, அதனால அந்த ரூம்குள்ள மட்டும் நீங்க ரெண்டு பேரும் போகவே கூடாதுன்னு சொல்ல, இவங்க இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கும் போது நம்ம கிம்முக்கு அந்த ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குறது இவன் காதுக்கு நல்லாவே கேக்குது. அவங்க அப்பா அம்மாவை பார்த்துமே மேல என்ன சத்தம் அப்படின்னு கேட்க, கிம்மோட அப்பாவுமே அது இடிதான்ப்பா அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே எங்க இருந்து கட் பண்ணா கிம் அவனோட பிரதரும் அவன் ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம கிம்மோட காதுக்கு அந்த ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தமா அது இருக்குன்னு பாக்குறதுக்காக இப்ப அந்த டோர் கிட்ட போறான். அந்த டோர் ஓபன் பண்ணலான்னு போறான். பார்த்தா அவங்க அண்ணன் தடுத்துறான். நம்ம கிம் பயங்கரமா பயந்து போயிடுறான். அவங்க அண்ணனுமே, டேய் இங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, கிம்முமே, நான் அது ஒண்ணும் இல்லனா, அந்த ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, அது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்ல, கிம்மோட அண்ணனுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு புது வீடுனால நீ இப்படி ஃபீல் பண்றேன்னு நினைக்கிறேன், சரிவா வெளியே போய் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரலான்னு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் வெளியே நின்று அப்படியே பேசிட்டு இருக்காங்க. மழை வேற வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது கிம்மோட அண்ணனுக்கு அவங்க அப்பா போன் பண்றாரு. கிம்மோட அண்ணனுமே, சரிடா அப்பா கூப்பிட்டுருக்காரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி போயிட்டு இருப்பான். இப்ப கிம்முமே அங்க எங்கன்னு சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு வர வழியில பார்த்தா கிம்மோட அண்ணனை யாரோ 4-5 ரவுடி பசங்க இழுத்துட்டு போறாங்க. நம்ம கிம்முக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவனை போய் பிடிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த வண்டி போயிருச்சு. ஆனா கிம் வண்டி நம்பர் நோட் பண்ணி வச்சிருப்பான். போலீஸ்காரங்க கிட்ட இதை கம்ப்ளைண்டா கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்க கிம்ம பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, தம்பி நீ கொடுத்த வண்டி நம்பர்ல எந்த வண்டி இல்லப்பா அப்படின்னு சொல்ல, உண்மையை சொல்லு, அந்த வண்டியில தான் உங்க அண்ணனை தூக்கிட்டு போனாங்களான்னு கேட்க கிம்முக்கு பயங்கரமான கோவம் வந்துருது. நம்ம கிம்முக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. அவங்க அண்ணன் தொலைஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. போக போக போலீஸ் பெருசா அந்த கேஸ்ல நாட்டம் காட்டுற மாதிரி தெரியல. ஃபேமிலியில இருக்கிறவங்க மட்டும் தான் லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட சேர்த்து நம்ம கிம்முக்கு வேற எக்ஸாம் பிரஷர் வேற இருக்கு. பத்தாவதுக்கு நம்ம கிம்முக்கு வேற ஒரு மெடிக்கல் பிரச்சனை இருக்கு. அதனால எப்பவுமே மருந்து போட்டுட்டு தூங்கிடுவான். இன்னைக்கு இந்த மாதிரி இவன் தூங்கிட்டு இருக்கும் போது வழக்கம் போல அந்த கதவு கிட்ட இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடா சத்தம் இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவனுக்கு பயத்துல அப்படி மூஞ்சில வெறுக்க ஆரம்பிக்குது. அந்த டோர்ல இருந்து யாரோ ஒருத்தங்க வர மாதிரி தெரியுது. ஆனா பார்த்தா யாருமே இல்ல. சரி இப்ப யாருமே இல்லைன்னு அப்படியே திரும்பி பார்த்தா இது எல்லாமே ஒரு கனவு தான். அடுத்த நாள் காலையிலேயே கிம்மோட அண்ணன் வந்துருவான். கிம்மோட அண்ணனுமே போலீஸ்காரங்களை பார்த்து, என்ன 4-5 பேர் இழுத்துட்டு போனது மட்டும்தான் எனக்கு தெரியும், ஆனா நான் எப்படி இங்க வந்தேன், எனக்கு என்னாச்சுன்னு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு அவன் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிடுவான். இப்ப வழக்கம் போல அவங்கள ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம கிம் பாட்டுக்கு படிச்சுட்டு டெஸ்க்லயே அப்படியே படுத்து தூங்கிடுவான். இப்ப அவங்க அண்ணக்கார அந்த இடத்துக்கு வந்து தம்பி தூங்கிட்டானான்னு பாக்குறதுக்காக டிபென்ஸ்ல எடுத்து கிம்மோட கண்ணுக்கு படுற மாதிரி அப்படியே அழுத்த ஆரம்பிக்கிறான். அவன் தூங்கிட்டான்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் டோர் ஓபன் பண்ணி இப்ப அப்படியே வெளியே நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனா கிம்முக்கு முழிப்பு தட்டி இருக்கும். அண்ணன் எங்க போறான்னு பாக்குறதுக்காக ஒரு இடத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான். பார்த்த வில்லன் அஜித் மாதிரி ஒரு மாதிரி நடந்துட்டு காரு கிட்ட வந்த உடனே அவன் பாட்டுக்கு வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான். இப்ப நம்ம கிம்முமே ஒரு கார் எடுத்துட்டு அண்ணங்காரனை ஃபாலோ பண்ண கிம் ஒரு இடத்துல போய் 2 பேர்த்த மீட் பண்றான். இந்த 2 பேரும் வேற யாரும் இல்ல, போலீஸ்காரங்கன்னு வந்து இவங்க வீட்டுல விசாரிச்சிருப்பாங்களே அவங்க 2 பேரும் தான். நம்ம கிம்மோட அண்ணனுமே அவன் காதுல ஏதோ சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஆனா போலீஸ் அடிச்ச அந்த 2
2 பேரு கிம்ம பாத்துருவாங்க. கிம்முமே அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படியே ஓடுவான். ஆனா பின்னாடி இருந்து ஒருத்தவங்க வந்து இவன் மூஞ்சில அப்படியே கைய வச்சு அழுத்துறாங்க. அது யாருடான்னு பார்த்தா இவங்க அண்ணன் தான். இப்ப கண்ணை முழிச்சு பார்த்தா கிம் எந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தானோ அந்த இடத்துலதான் இருக்கான். தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு நம்ம கிம்மு நேத்து நைட் எங்க போன அப்படின்னு கேட்க அவங்க அண்ணனுமே நேத்து நைட் எங்கடா போனேன், உன் பக்கத்துல தானே படுத்திருந்தேன், ஏன் இப்படி வளர்ற அப்படின்னு கேட்க கிம்முக்கு கோவமாயி அவங்க அண்ணன் அடிக்க போறான். ஏய் உண்மையா சொல்லு, நீ எங்க அண்ணனே கிடையாது, யார்டா நீன்னு பயங்கரமா அவங்க அண்ணன் அடிக்க போறான். ஆனா கிம்மோட அண்ணன் டேய் ஒழுக்கமா நீ மாத்திர போறியா இல்லையாடா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க ஆனா கிம்முக்கு இப்பதான் நான் வருது நேத்து நைட் அவன் மெடிசனே எடுக்க கிடையாது. கிம்மோட அண்ணங்காரனுமே டேய் என்னடா வளர்ற, நான் எங்கடா நேத்து நைட் டாக்ஸில போனேன், என்ன வளரிக்கிட்டு இருக்கேன்னு அவன் தம்பிக்கு மாத்திரையை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ஒழுக்கமா மாத்திரையை போடுன்னு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இப்ப நம்ம கிம் என்ன பண்றானா அவங்க அண்ணன் ஒழுங்கா நடக்கிறானான்னு ஜன்னல் வெளியிலிருந்து எட்டி பார்த்தா அவங்க அண்ணன் நார்மலா தான் நடந்துகிட்டு இருக்கான். நம்ம கிம்முமே சரி அண்ணன் சொல்றதோ உண்மை போல இருக்கு, நமக்கு ஏதோ கெட்ட கனவு வந்திருக்குன்னு அவன் டெஸ்க் கிட்ட போய் பார்த்தா நேத்து நைட்டு டிப் பென்சில் எடுத்து இவன் கண்ணை குத்துற மாதிரி போயிருந்திருப்பான்ல, அந்த டிப் பென்சில் இப்ப அப்படியே கீழே விழுந்து கிடக்குது. இதை பார்த்தோன்னு கிம்முக்கு பயங்கர பயமாயி போயிருது. இப்போ ஸ்ட்ரைட்டா இதை போய் கிம்மோட அம்மா காதுல போடுறான். அம்மா அம்மா நம்ம கூட இருக்கிறது நம்ம அண்ணனே கிடையாது, நேத்து நம்ம அண்ணனை பார்த்தோமா அவன் நார்மலா நடந்தான், இது நம்ம அண்ணனே கிடையாது அப்படின்னு அவங்க அம்மா காதுல எல்லாத்தையும் போட்டு விட்டுறான். அப்படியே நம்ம கிம்மு அவன் ரூம்ல போய் உட்காந்துருக்கான். பார்த்தா அந்த செகண்ட் ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்கு. இந்த வாட்டி இது சும்மா விடக்கூடாதுன்னு அந்த ரூமுக்கு போறான். அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா நிறைய பொருள் இருக்கு. ஆனா திடீர்னு பார்த்தா அவன் அண்ணன் தூக்க மாட்டிட்டு இருக்கான். அப்படியே பதறி அடிச்சுட்டு இப்ப வெந்திருக்கிறான். பார்த்தா இது எல்லாமே கனவுதான். சரி தண்ணி குடிக்கலான்னு கிச்சனுக்கு போறான். ஆனா கிச்சன்ல அவங்க அம்மா அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, அவனை இதுக்கு மேல நம்ம சும்மா விடக்கூடாது, இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறத கிம் கேட்டுருவான். கிம் இப்ப அப்படியே அவர் ரூமுக்கு போலான்னு பாப்பான். ஆனா ஒரு பொருளை மிதிக்க கிம்மோட அம்மா இப்ப அப்படியே உஷாராயிடுறாங்க. போன் பேசிட்டு இருந்தவங்களுமே அந்த போனை கட் பண்ணிட்டு கிம்மோட ரூமுக்கு போறாங்க. நம்ம கிம்முக்கு என்ன படுதுன்னே தெரியாம மேல கீழெல்லாம் ஏறி அப்படியே பெட்ல படுத்துக்கிறான். பெட்ஷீட் எடுத்து பார்த்த கிம்மோட அம்மாக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இவனை சும்மா விடக்கூடாதுன்னு அவங்க அம்மா இப்ப அப்படியே ஒரு ஈவில் பிளான் பண்றாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே கிம் இப்ப என்ன பண்றானா இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கு ஆபத்து, இங்கிருந்து வெளியே போலான்னு இப்ப அப்படியே வெளியே போறான். வீட்டு விட்டு வெளியே போலான்னு பார்த்தா அவங்க அப்பா வந்து நிக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு பின்னாடியே அவங்க அம்மா நிக்கிறாங்க. ஆனா கிம்முக்கு கொஞ்ச நேரத்திலேயே தெரிஞ்சிருச்சு நம்ம ஒட்டுமொத்த ஃபேமிலியும் நமக்கு எகென்ஸ்டா இருக்காங்கன்னு. இப்ப என்ன பண்றானா அவங்க அப்பாவை அப்படியே தள்ளி விட்டுட்டு இவன் பாட்டுக்கு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். ஸ்ட்ரைட்டா அங்கிருந்து ஓடி வந்தவன் ஸ்ட்ரைட்டா போலீஸோட வண்டியிலேயே வந்து விழுகிறான். போலீஸ் கிட்டயுமே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. போலீஸுமே இவனை செக் பண்ணி பார்த்துட்டு உங்க வயசு என்ன சார் சொன்னீங்க அப்படின்னு கேட்க இவனும் 21ங்கிறான். பார்த்தா அங்கிருந்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு நடந்த எதுவுமே சுத்தமா புரியல. எதுக்கு நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு கண்ணாடியில போய் பார்த்தாதான் தெரியுது இவனுக்கு வயசு 21 கிடையாது, ஆக்சுவலா இவனுக்கு வயசு 40. படத்தோட கதை நடந்துட்டு இருக்கிறது 1970 இல்ல 2017. இது தெரிஞ்ச உடனே இவன் பயங்கரமான ஷாக் ஆயிட்டான். இப்ப கிம் என்ன பண்றானா ஸ்ட்ரைட்டா அவனோட வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போன உடனே அங்க இருந்தவங்களை பார்த்து உண்மையை சொல்லுங்க, நீங்களா யார் அப்படின்னு கேட்க அவன் அண்ணங்கார என்ன சொல்றானா இன்னொரு வாட்டியும் எங்க பிளான் ஃபெயில் ஆயிருச்சு. ஆக்சுவலா இந்த வீட்டுல 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 கொலை நடந்திருக்கு. ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் கொடூரமா சாகடிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த கொலையை பண்ணவன கடைசி வரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. நம்ம ஊர்ல தான் 15 வருஷத்துக்கு மேல கொலை பண்ணவன கண்டுபிடிக்கலனா அந்த கேஸ் தள்ளுபடி பண்ணிடுவாங்களே, அந்த மாதிரியுமே அந்த கேஸ் தள்ளுபடி ஆயிருச்சு. ஆனா இந்த வீட்டை சேர்ந்த ஒரு பையனுக்கு அவங்க அம்மாவையும் அவங்க அக்காவையும் கொன்னவன பழி வாங்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால அவங்க எங்களை ஹையர் பண்ணாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சோம். அந்த வீட்டுல கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, நீதான். உன்னை புடிச்சு நாங்க எப்படி இல்லாம அடிச்சு விசாரிச்சு பார்த்தோம். ஆனா நீ சொன்ன பதில் எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா உண்மையிலேயே இவனுக்கு நடந்த எதுவுமே தெரியல. இவ்வளவு அடிச்சுமே உண்மையை சொல்லலைன்னா கட்டாயமா அவனுக்கு கொஞ்சம் விஷயம் ஞாபகம் இல்லைன்னு இப்போ ஒரு டாக்டரை கூட்டு வராங்க. இந்த டாக்டர் தான் அவங்க அப்பாவை நடிச்சிருப்பாரு. அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா இவனுக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு ஞாபகம் இல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையுமே மறந்து போயிட்டான். ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இவனை நம்ம ஹிப்னோடைஸ் பண்ணி 20 வருஷத்துக்கு முன்னாடி இவனை கொண்டு போனோம்னா எதுக்காக இவன் அவங்கள கொன்னா இவனை யாரு ஏவி விட்டாங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்ல இவன் இந்த மாதிரி ஹிப்னோடைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கொலை பண்றதுக்கு முன்னாடி இருந்த 2வது நாள் நினைவு இவனுக்கு ஞாபகத்துல வந்திருக்கும். அதனால இப்ப இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவனோட ஃபேமிலி மாதிரியே அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம கிம் அப்படியே பதறி போய் எந்திரிச்சிருப்பான்ல, அது இதனாலதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். நம்ம கிம் இந்த வீட்டுல ஏற்கனவே கொலை பண்ணதுனாலதான் இந்த வீட்டை அவனுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். இவன் வயசுல ரொம்ப மூத்தவனா இருக்கிறதுனாலதான் இங்க வீட்டுல வேலை பார்க்க வந்த ஒருத்தன் நீங்க தான் அண்ணான்னு இவனை பார்த்து கேட்டிருப்பான். கிம்முக்கு எதுக்கு அந்த ரூம்ல இருந்து ஒரு மாதிரி சத்தம்
கேட்டு இருக்கும்னா அந்த ரூம்குள்ள 2 பேரு கிம் கொலை பண்ண மாதிரி அந்த ரூமை கிரைம் சீனா மாத்திட்டு இருப்பாங்க. அதனாலதான் அவனுக்கு பயங்கரமான சத்தம் கேட்டு இருக்கும். கிம்மோ அவங்க அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது கிம்மோட அண்ணனுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கும். கிம்மோட அண்ணனுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கிரைம் சீனை பக்காவா செட் பண்ணியாச்சு, இப்ப கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா கிம்மோட அண்ணன் வந்துட்டு இருக்கும் போது கிம்மோட அண்ணனை போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா கிம்மோட அண்ணன் நடிக்கிறவன் ஒரு மிகப்பெரிய டானு, அதனால அவனை புடிச்சிட்டு போயிருப்பாங்க. 19 நாள் கழிச்சு வெளியே வரும்போது அவங்க போட்ட பிளான் எல்லாமே மாறி போயிருக்கும். அடுத்த 4-5 நாளைக்கு இவங்க எதிர்பார்த்த எந்த விதமே இருக்காது. அதனால 4-5 நாள் சைலண்டா இருக்கலாம்னு இவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா கரெக்டா அப்பதான் அவங்க அண்ணன்கார மாதிரி நடிக்கிற அந்த டானை ஃபாலோ பண்ணி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருப்பான். இப்போ இந்த இடம் வரைக்கும் வந்து நின்றுருக்கு. இப்ப நம்ம கிம் அப்படியே புடிச்சு விசாரிக்கிறாங்க. மரியாதையா சொல்றா, அன்னைக்கு என்ன பண்ண, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க கிம் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கார்ல இருந்து இப்ப அப்படியே வெளியேட்டி குதிச்சிடறான். கிம்முமே இப்ப இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படியே ஓடிட்டு இருக்கான். ஆனா ஓடுனதுல ஒரு கால் மேல போய் சொருக அடிச்சடியில அப்படியே அன்கான்சியஸ் ஆக இப்ப அப்படியே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா அவனுக்கு நடந்த எல்லா விஷயமும் அப்படியே நான் வந்துருச்சு. படத்தோட ஸ்டார்டிங்ல எப்படி நம்ம கிம்மோட ஃபேமிலி ஒரு புது வீட்டுக்கு போறதா இருந்திருப்பாங்களோ அதே மாதிரிதான் நம்ம கிம்மோ அவனோட ஒரிஜினல் ஃபேமிலியும் ஒரு புது வீட்டுக்கு போறதா இருந்திருக்கும். ஆனா அவங்க அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்து கிம்மோட அப்பா அம்மா 2 பேருமே செத்து போயிருவாங்க. ஆனா கிம்மோட அண்ணன் மட்டும் இன்னும் உயிருக்கு போராடிட்டு இருப்பான். கிம்ம பார்த்துமே டாக்டர் உங்க அண்ணனை இன்னும் காப்பாத்தலாம், ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகும், எப்படியாவது பணத்தை போய் ரெடி பண்ணிட்டு வா. கிம்னால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த டைம்ல கொரியால பைனான்சியல் டவுன்ஃபால் இருந்துச்சு. இவனுக்கு யாருக்கிட்ட போய் பணம் கேட்கறதுன்னு தெரியல, யாரு கேட்டாலும் பணம் தர மாட்டேங்கிறாங்க. அதனால இப்ப என்ன பண்றானா, இன்டர்நெட்ல ஒரு மெயில் போடுறான், உங்களுக்கு என்ன தேவைனாலும் நான் அதை பண்ணி தரேன், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்க இப்போ ஒருத்தர் இவனுக்கு ஒரு மெசேஜ் பண்றாங்க, எனக்கு என்னோட வைஃபை சாகடிக்கணும், நீ மட்டும் அதை பண்ணினா உனக்கு என்ன பணம் வேணுமோ அதை நான் தரேன் அப்படின்னு சொல்ல கிம்முக்கு வேற வழியே இல்லாம கத்தி எடுத்துட்டு இந்த வீட்டுக்கு போயிருப்பான். ஆனா அந்த வீட்டுக்கு போன உடனே அங்க தூங்கிட்டு இருக்கிற அந்த லேடியை கொள்ள இவனுக்கு மனசு வரல. அப்படியே திரும்பி போயிலான்னு இவனை பார்த்து அந்த லேடி கத்திடுறாங்க. அந்த லேடியை பார்த்துமே நான் உங்களை கொலை பண்ணதான் வந்தேன், ஆனா இப்ப எனக்கு அந்த எந்த எண்ணமும் இல்ல, நான் பாட்டுக்கு போயிட அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ல இந்த லேடியோட பொண்ணு இவன் கத்தி வச்சிருக்கிறத பார்த்து இப்ப அப்படியே கத்தி ஓட பாக்குறா. அவனுமே அந்த பொண்ணை தடுக்கலான்னு போறான். ஆனா கால் தடிக்கி அந்த பொண்ணை அப்படியே குத்தி போட்டுறான். இத பார்த்து அந்த லேடி கதற அந்த லேடியும் அங்கேயே போட்டு தள்ளிடுறான். நம்ம கிம்முக்கு ஒரு செகண்ட் என்ன ஆச்சுன்னே புரியல. 2 உசுரை இவன் போட்டு தள்ளிட்டான். அங்கிருந்து வெளியே போலான்னு போகும்போது பார்த்தா அங்க ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த குட்டி பையனை பார்த்துமே கண்ணா உங்க அப்பா வர வரைக்கும் மேல் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்குப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் நம்ம கிம்முக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, ஒரு டாக்டர் அவங்க அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாருல, அவரோட ஃபேமிலி தான் இவன் குத்தி போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் இந்த ஃபேமிலியை கொல்ல சொன்னாரு பாத்தீங்களா, அதுவுமே அந்த டாக்டர் தான். அந்த டாக்டர் கிட்ட போய் இது நடந்த விஷயத்த சொன்னா அந்த டாக்டர் உன்னை என்னோட ஒய்ஃபை மட்டும் தான் போட்டு தள்ள சொன்னேன், எதுக்காக இப்படி பண்ண, அவளோட இன்சூரன்ஸ் பணத்துக்காக தான் என் ஒய்ஃபை கொன்னேன், நீ இப்ப பண்ண காரியத்தினால என் பொண்ணு செத்து போயிட்டா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்க இவங்க 2 பேத்துக்கும் தள்ளுமுள்ளாக போகுது. ஒரு கட்டத்துல கிம் அடிக்கலான்னு வந்தவரு இப்ப அப்படியே கீழே விழுக போறாரு. கிம்மால டாக்டரை காப்பாத்த முடியல, டாக்டர் அப்படி இறந்து போயிட்டாரு. இது நடந்தப்படியே 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா யாரு கொலை பண்ணான்னு இப்ப வரைக்கும் தெரியல. இந்த டான் வேற யாரும் கிடையாது, அந்த டாக்டரோட பையன் தான். அந்த டானுமே நம்ம கிம பார்த்து எல்லாத்தையும் கொன்னில, என்னையும் கொண்டிருக்கணும்ல, என்னையே கொல்லல, எங்க அப்பா அம்மா இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா, என் சொத்து சுகம் எல்லாமே போச்சு, உன்னாலதான் நான் இன்னைக்கு இப்படி நின்றுட்டு இருக்கேன், மரியாதையா சொல்லு, எங்க அப்பா தான் இன்சூரன்ஸ் பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்க அம்மாவை கொலை பண்ண சொன்னாங்க, மரியாதையா சொல்லுடா அப்படின்னு சொல்ல இவ எதையுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல கிம்ம விஷ ஊசி போட்டு கொன்றலான்னு பாக்குறான். ஆனா இவனுக்கு மனசு வரல. ஆனா இப்ப அந்த டான் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த ஹாஸ்பிட்டலோட மாடியில இருந்து குதிச்சு அப்படி அவன் சூசைட் பண்ணிக்குவான். இப்ப இந்த சைடு அப்படியே நம்ம கிம்ம காட்டினா நம்ம கிம்முக்குமே 2 பேர்த்த சாவடிச்சிட்டும் அப்பா அம்மா அண்ணன் இல்லாத உலகத்துல வாழ பிடிக்காம கிம்முமே விஷ ஊசி போட்டு அப்படியே செத்து போயிருவான். இங்கேயே இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.